ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. சேலத்தில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 17 வயது பையன் 88 வயது மூதாட்டியை கத்தியால் குத்தி கொன்றிருக்கான். ஏன் அவன் அப்படி செஞ்சான் அண்ட் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேலம் மாவட்டத்தில் அரியனூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு 88 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி தன் கணவனை இழந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மூதாட்டியின் பெயர் சின்னத்தாய். அதே ஏரியாவில் பக்கத்திலே வசிக்கக்கூடிய ஒரு அம்மாவும் பையனும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பையனோட அம்மா ஒரு ஸ்மால் ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்திட்டு வராங்க. அந்த பெண்மணியின் பெயர் கிருஷ்ணப்பிரியா. கிருஷ்ணப்பிரியா அப்படின்னு அழைக்கக்கூடிய பெண்ணோட ஹஸ்பண்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஸோ அவங்க 17 வயது மகனை தனியாகவே சிங்கிள் பேரண்ட்டாக வளர்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஹோட்டல் பிஸ்னஸை வச்சு தான் ஸ்கூல் ஃபீஸு அன்றாட செலவுகளை மீட் அவுட் பண்ணிட்டு வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த 17 வயது சிறுவன் ஸ்கூலுக்கே போக மாட்டானா, எனி டைம் மொபைலும் கையுமா தான் இருந்திருக்கிறான். மொபைலில் ஃப்ரீ ஃபயர் கேமை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு சதா காலமும் அந்த கேமை மட்டுமே விளாண்டுட்டு இருப்பானாமா. அதனால் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதில்ல, ஸ்கூலுக்குமே சரியாக போகாமல் அவங்க ஸ்கூலில் கூட இந்த விஷயத்தை கண்டிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்க அம்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால பையனை சரியாக கேர் எடுக்க முடியாமலே இருந்திருக்கு. பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்ற ஒரு கேரே எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் அந்த பையனை அப்படியே விட்டுட்டுருக்காங்க. ஸோ அவன் எனி டைம் ஃபோன் கையுமா அலைஞ்சிருக்கான். அவங்க வசிக்கக்கூடிய வீட்டு பக்கத்துலேயே தான் இந்த சின்னத்தாய் அப்படிங்கிற 88 வயது மூதாட்டியும் வசிக்கிறாங்க. தினமும் அவங்க அம்மா படுற கஷ்டமாக இருக்கட்டும், இந்த பையன் கையில் ஃபோனும் கையுமா ஸ்கூலுக்கு போகாமல் அலையிறதா இருக்கட்டும், அந்த பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுது, கஷ்டப்பட்டு படிக்க வைக்குது. ஸோ நீ போய் ஸ்கூலில் படித்து பெரிய ஆள் ஆகணும், படிக்காமல் இப்படி ஃபோனும் கையுமா கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதாக சொல்லப்படுது. 27ஆம் நைட்டு எல்லாரும் படுத்தக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தான் வீட்டில் இருந்து ஒரு கத்தியை எடுத்துகிட்டு அந்த சின்னத்தாய் அப்படிங்கிற மூதாட்டியோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு தலையிலேயே நிறைய வாட்டி வெட்டி கொன்று இருக்கான். வயலன்ஸ் நிரம்பிய மொபைல் கேம் விளாண்டனால அந்த பையனுக்கு 24 மணி நேரமும் அந்த கேமை விளாண்டு அவன் மைண்ட் ஃபுல்லாகவே அந்த பிளட் ஸ்டெயின்ஸு கொல்றது குத்துறதுன்னே அவன் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறான். இப்படி ஒரு மூதாட்டி சொன்ன உடனே அவனுக்கு கோவம் கத்தி எடுத்துகிட்டு போய் அந்த மூதாட்டியை கொன்னுட்ருக்கான். இந்த வீடியோ ஒரு கொலை சம்பவத்தை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வு வீடியோவை எல்லாருமே கருதணும். அந்த மொபைலில் அடிக்ட் ஆகிறத தடுக்கிற விதமாக பெற்றோர்கள் அனைவரும் செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு கருத்து. 27 ஜான் 2025 அன்னைக்கு சின்னத்தாய் அப்படிங்கிற 88 வயது மூதாட்டி உயிரிழக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஊர் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அந்த வீட்டில் இன்னும் அந்த பாட்டி அம்மா வெளியே வரவே இல்லையே, எப்போவுமே அந்த பாட்டி காலையில் சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்களே, மதியானமே ஆகப்போது இன்னும் கதவை திறக்காமலே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகப்பட்டு ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த மூதாட்டி ரத்த வெள்ளத்தில் தலையில் நிறைய கத்தி குத்துப்பட்டு இறந்து கிடக்கிறத ஊர் மக்கள் பார்க்குறாங்க. உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்கிறாங்க. போலீஸ் அந்த இன்சிடெண்ட்டை பார்க்குறாங்க. இனிஷியலாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நகை பணம் திருடுற ஏதாவது திருடன் இந்த மூதாட்டிக்கிட்ட காசு பறிக்கிறப்போ இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. பட் எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுறப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மூதாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டிலேருந்து ஒரு லேடியும் ஒரு பையனும் ரொம்ப அவசரமாக காரில் கிளம்பி போகிறாங்க ஒரு இடத்துக்கு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லேடியை கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அவங்க பேர் தான் கிருஷ்ணப்பிரியா, அந்த பையனோட தாயார். அவங்க கூப்பிட்டு போய் இனிஷியலாக விசாரிக்கிறப்போ முரண்பாடாக பதில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் புலன் விசாரணை ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் அவங்க எல்லா உண்மையும் ஒத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள்லாம் பரபரப்பாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த பாட்டி அம்மா இறந்துட்டாங்க, யாரோ குத்திட்டாங்க அப்படின்றப்போ இந்த பையனோட அம்மாவுக்கு அந்த நியூஸ் வருது. அவங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு திரும்பும்போது அவங்க பையன் ஒரு மாதிரி பேனிக்காக உட்காந்துருக்கான். அவனை பார்க்கும்போது ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சிருக்கும் அவங்க அம்மாவுக்கு. ஸோ கூப்பிட்டு வச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ தான் அந்த பையன் ஒத்துக்கிட்டான். இந்த மாதிரி நான் தான் அந்த செயலை செஞ்சேன் அப்படின்ட்டு. என்னதான் தப்பே பண்ணியிருந்தாலும் அம்மா தான் பையனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் யூஸ் பண்ண அந்த கத்தி, பிளட் ஸ்டெயின்ஸ் உள்ள அந்த கத்தியையும் அந்த குத்துறப்போ அவன் சட்டையில் பட்ட அந்த ரத்தக்கரையான சட்டையும் ரெண்டு எவிடன்ஸையுமே எடுத்து அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு உடனே கார் எடுத்துக்கிட்டு காரைக்காலில் இருக்கக்கூடிய அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் இந்த பையனை விட்டுட்டு இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சிசிடிவி கேமராவில் அந்த ஃபுட்டேஜஸ் செக் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்கள கூப்பிட்டு போய் என்கொயரி பண்ணக்கப்புறம் இதை ஒத்துக்கிட்டாங்க. விசாரணையின் முடிவில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவையும் அந்த 17 வயது சிறுவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போது.
ஸோ நம்ம வாழ்க்கையில் டெக்னாலஜி, மொபைல், இன்டர்நெட் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நம்ம நல்லபடியாக சர்ச் பண்ணி படிக்கவும் செய்யலாம், சர்ச் பண்ணி அது மூலயமா கெட்டும் போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப வந்து எதுலேயுமே பசங்களை வந்து அடிக்ட் ஆக விட்டுறாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் subscribe to PaulsApp and follow our official Instagram page PaulsApp Official. I'll see you guys in the next video. Bye.